எப்பயும் ஒரே மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சிச்சா, அப்போ உங்களுக்காக தான் இந்த ரெசிபி. கோயம்புத்தூர் ஸ்பெஷல் கொங்கு நாட்டு தக்காளி தண்ணி சட்னி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 4 தக்காளியை க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் தோலை உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா 10 நிமிஷம் கொதிச்சோடனே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்து இறக்கணும். தக்காளி சட்னி ரெடி. சுட சுட இட்லி மேலே இந்த சட்னி ஊற்றி சாப்பிட்டா அடடா வேற லெவல் டேஸ்ட். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.